கலாச்சார சீரழிவை போதிக்கிறதா தமிழ் சினிமா அதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாக்கள் இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு வந்து அதோட பாதையை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமான போக்கில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு ஒரு கட்டுரை படிக்க முடிஞ்சது. எப்படி போயிட்டு இருக்கு சார் தமிழ் சினிமா? இப்போ நீங்க சொல்ற இந்த படத்தை வச்சு கேட்கறேன் நான். இல்ல, பொதுவாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாங்கிறது இன்னைக்கு வந்து நடிகர்கள் கையில் இருக்கு. அரசியல்வாதிகள் கையில எப்படி அரசியல் மாட்டி இருக்கிற மாதிரி மக்கள் கையில இருந்து அரசியல்வாதிகள் கைக்கு போயிடுச்சு. மக்கள் அரசியல் தான் தீர்மானிக்கிறான் எனக்கு யார் ஓட்டு பண்ணணும். அது மாதிரி நடிகர்கள் தான் தீர்மானிக்கணும் என் படத்தை யார் பார்க்கணும், என் படத்தை என்னுடைய ரசிகர்கள் பார்த்தா போதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு நடிகர்கள் வந்து உருவாகி வந்துட்டாங்க. அப்போ நடிகர்கள் கையில் போன பிறகு ஒரு காலத்தில் சினிமா எப்படி இருந்துச்சுன்னா, எம்ஜிஆர் சிவாஜி உச்ச நட்சத்திரமாக இருந்த காலத்திலையும் ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருக்கும். அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் மாச சம்பளத்துக்கு கதை ஆசிரியர்கள் இருப்பாங்க, கதை இலாக்கான்னு ஒன்று இருக்கும், ஒரு டீம் இருப்பாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு படம் பண்ணுறோம்னா தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா, அதில் ஒரு பெரிய ரைட்டர்ஸ் வந்து மாத சம்பளத்துக்கு வேலைக்கு இருப்பாங்க. இப்போ எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் பண்ணுறப்பா, நீ வந்து ஒரு கதை ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னா உடனே இந்த கதை இலாக்கா ஒரு கதை ரெடி பண்ணி எம்ஜிஆர் சொல்லுவாங்க. அந்த கதையை வந்து அவர் ஓகே பண்ணுவார். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போவாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அப்போ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அந்த முதலாளி தான் முக்கியம், பணம் போடுறவர். அப்புறம் எம்ஜிஆர்லாம் கடைசி காலம் வரைக்கும் வாகி ஸ்டுடியோ ஓனரை வந்து முதலாளி தான் கூப்பிட்டுருந்தார். ஏவிஎம் சரவணன் முதலாளி தான் கூப்பிட்டுருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மரியாதை இருந்துச்சு. அவங்க சொல்றதை கேட்டுக்குவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நடிகர்கள் கையில் சினிமா போயிடுச்சு. நடிகர்கள் தான் டைரக்டரை மிக்ஸ் பண்றாங்க.